மகர ராசி பொதுவாக இந்த ராசியில் பிறந்தவங்க பெரும்பாலுமே சாதாரண மனிதர்கள் அப்படின்னு சொல்ல முடியாது. ஏன் அப்படின்னா அமைதியாக இருப்பாங்க, திடீர்னு எதையாவது சாதிப்பாங்க. வார்த்தைகளால் இல்லைங்க, செயல்களால் தங்களை நிரூபிக்கக்கூடிய ஒரு ராசியாக இருக்குது. வாழ்க்கை அப்படிங்கிறது பல சோதனைகளும் பல போராட்டங்களும் கொடுத்தா கூட உடைந்து போகாமல் மீண்டும் மீண்டும் எழுந்து நிற்கக்கூடிய ஒரு மன வலிமை கொண்ட ஒரு ராசி தான் இந்த மகர ராசி. இவங்களை பொறுத்த வரைக்குமே ஒரு பொறுப்பாக இருப்பாங்க. எந்த ஒரு வேலையை கொடுத்தாலும் ரொம்ப பொறுப்பாக செய்வாங்க, அர்ப்பணிப்போடு செய்வாங்க. நேர்மை, உழைப்பு, பொறுமை, இது எல்லாமே தூண்கள் மீது ரொம்ப தங்களோட வாழ்க்கையை கட்டி எழுப்பக்கூடிய ஒரு அபூர்வமான மனிதர்கள் தான் இந்த மகர ராசி அன்பர்கள். அதனால தான் இவங்களுக்கு பொறுத்த வரைக்குமே தாமதமானாலும் உங்களோட வெற்றிக்கு ஒரு தனி மதிப்பும் சரி, ஒரு மரியாதையும் இவங்களுக்கு இயல்பாகவே இருக்குமா. இந்த மகர ராசி அன்பர்களுக்கு பொறுத்த வரைக்குமே இந்த காலகட்டத்தில் அடுத்து வரக்கூடிய 12 நாட்கள் எப்படி அமைஞ்சிருக்கு, எந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு சாதகமாக இருக்குது, எந்த விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும், உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் சந்திக்கக்கூடிய சவால்கள் என்ன அப்படிங்கிறத பற்றின ஒரு விரிவான தகவலை நம்ம இந்த வீடியோ மூலமாக பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு இனி வரக்கூடிய காலகட்டம் யோகமாக இருக்க உங்களுடைய ராசி பற்றி நீங்கள் எப்படி பரிகாரம் செஞ்சால் உங்களோட வாழ்க்கை இன்னும் சிறப்பாக இருக்கும் அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோ மூலமாக பார்க்கலாம். அதாவது உங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய வழி அப்படிங்கிறது என்ன தெரியுமா? பணம் இல்லாதது அல்ல, பதவி இல்லாதது அல்ல, நீங்கள் மனதார நேசித்தவங்ககிட்ட இருந்து கிடைக்காத அன்பு தாங்க. அதாவது நீங்கள் யாரையாவது நம்புனீங்க அப்படின்னா முழு மனதோடு நம்பக்கூடிய ஒரு ராசி தான் இந்த மகர ராசி. ஆனால் ஒருவரை உங்கள் வாழ்க்கையில் ஏற்றுக்கொண்டுங்க அப்படின்னா அவருக்காக பல தியாகங்களை செய்யவும் தயங்க மாட்டீங்க. ஆனால் அதே அன்பும் அதே மதிப்பும் திரும்ப கிடைக்காத போது வெளியில் சிரிச்சா கூட உள்ளுக்குள்ளே ரொம்ப அமைதியாக உடைந்து போகக்கூடிய ஒரு ராசி தான் இந்த மகர ராசிக்காரரு. அதே நேரத்தில் இவங்களை பொறுத்த வரைக்குமே ஒரு தனிப்பட்ட குணம் என்ன அப்படின்னா அவங்க தங்களுடைய கண்ணீரை எல்லாத்துட்டையுமே காட்ட மாட்டாங்க. அதாவது மனதில் இருக்கக்கூடிய அந்த காயத்தை வெளிப்படுத்தாமல் எல்லாம் சரியாகிடும் அப்படின்னு சொல்லிக்கொண்டே இவங்க அடுத்த நாளை நோக்கி நடக்க ஆரம்பிச்சிருவாங்க. ஆனால் ஒரு விஷயத்தை நினைவில் வைத்துக்கோங்க, உங்களை விட்டு சென்றவங்க உங்களோட மதிப்பை குறைக்கவில்லை, உங்களுடைய அன்பின் மதிப்பை உணராதவங்க அப்படின்னு நினச்சிக்கோங்க. அதற்காக உங்களோட நல்ல மனதை நீங்கள் எப்பவுமே மாற்றிக்கொள்ளாதீங்க. வாழ்க்கையில் சில கதவுகள் மூடப்படுவது இன்னும் சிறந்த கதவுகள் திறக்கப்படுவதற்காகத்தான் அப்படின்னு நினச்சிக்கோங்க. இன்று உங்களை புரிந்து கொள்ளாதவங்க இருக்கலாம், ஆனால் நாளை உங்களோட உண்மையான மதிப்பை உணரக்கூடிய மனிதர்களும் உங்களோட வாழ்க்கையில் வரலாம். ஸோ நீங்கள் இழந்ததை நினைச்சு அழுவதை விட உங்ககிட்ட இன்னும் இருக்கக்கூடிய அந்த தைரியம், நேர்மை, உழைப்பு, பொறுமை, இது எல்லாத்தையுமே நினச்சி பெருமைப்படுங்க. அதுதான் உங்களோட உண்மையான செல்வம் அப்படின்னு நினச்சிக்கோங்க. உங்களுடைய நேரம் நிச்சயமாக வரும், உங்களுடைய உழைப்பு பலன் கண்டிப்பாக கிடைக்கும். தாமதமானாலும் உங்களுடைய வெற்றி அப்படிங்கிறது நிலையான வெற்றியாக இருக்கும். உங்களுடைய மனதிற்கு அமைதி கிடைக்கும். உங்களுடைய அன்பிற்கு மதிப்பு கொடுக்கும் மனிதர்களும் உங்களோட வாழ்க்கையில் இடம் பெறுவாங்க. அது வரைக்குமே ஒரு விஷயத்தை மட்டும் நீங்கள் மறந்துடாதீங்க. யாராவது உங்களை நேசிக்க வேணும் அப்படிங்கிறதுக்காக உங்களோட சுயமரியாதையை விட்டு கொடுக்காதீங்க. யாராவது உங்களை ஏற்றுக்கொள்ள வேணும் அப்படிங்கிறதுக்காக உங்களோட உண்மையான அந்த குணத்தை மட்டும் எப்பவுமே மாற்றிக்கொள்ளாதீங்க. நீங்கள் மதிப்பு மிக்கவர். நீங்கள் கடந்து வந்த பாதை சாதாரணமானது அல்ல. அதாவது ஒவ்வொரு காயமும் உங்களை பலவீனமாக்கவில்லை, இன்னும் நல்ல ஒரு வலிமையான மனிதராகத்தான் மாற்றிருக்கு அப்படின்னு நினச்சிக்கோங்க. எப்போவுமே தைரியமாக இருங்க, பொறுமையாக இருங்க. உங்களோட வாழ்க்கையின் சிறந்த அத்தியாயம் இன்னும் எழுதப்பட வேண்டியது தான். நம்பிக்கையை மட்டும் ஒருபோதுமே விடாதீங்க. உங்களோட வாழ்க்கை எப்போவுமே பிரகாசமாக மாற ஆரம்பிக்க நீங்கள் இந்த விஷயத்தை மட்டும் ஃபாலோ பண்ணுங்கள். அது என்ன அப்படிங்கிறது இந்த வீடியோ ஃபுல்லாக நம்ம பார்க்க போகிறோம். வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கடைசி வரைக்குமே ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். இது போன்ற பல சுவாரஸ்யமான தகவலை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாலும் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்க பெல் ஐக்கானையும் பிரஸ் பண்ணிட்டு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நீங்கள் இந்த மகர ராசியில் என்ன நட்சத்திரம் அப்படிங்கிறதையும் உங்களுடைய உறவுகள் வகையில், நண்பர்கள் வகையில் யாராவது மகர ராசி நேயர்கள் இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்குமே கூட இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க. மேலுமே உங்களுடைய கருத்து என்ன அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அதே மாதிரி உங்களுக்கு இது நாங்கள் சொல்லக்கூடிய இந்த விஷயங்கள் எல்லாமே மகர ராசி நேயர்களுக்கு பொருந்தும். இருந்தால் கூட உங்களுடைய நேரம், தேதி, தசா புத்தி, இந்த மாதிரியான விஷயங்கள் சில பேர்த்துக்கு உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்தை பார்த்தோம் அப்படின்னா நிச்சயமாக நல்ல ஒரு தீர்வை காண முடியும். மேலுமே அப்படி உங்களுக்கு உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்தை பார்த்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்களா இந்த வீடியோக்கு கீழே பாருங்கள், டிஸ்கிரிப்ஷனில் ஸ்ரீ வராகி அம்மன் வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கோம். வேணும் அப்படிங்கிறவங்க தாராளமாக கால் பண்ணி பேசி தெரிஞ்சுக்கோங்க. சரி, இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு எந்த மாதிரியான விஷயங்கள்லாம் சாதகமாக இருக்குது,
என்ன விஷயம்லாம் உங்களுக்கு பாதமாக இருக்குது அப்படிங்கிறத பற்றின ஒரு விரிவான தகவலையும் இந்த வீடியோ மூலமாக நம்ம பார்க்க போகிறோம். அதாவது இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்குமே உங்களுக்கு மகராசி அன்பர்களுக்கு ரொம்ப வேண்டிய விஷயம், சாதகமாக இருக்கக்கூடிய அம்சங்கள் என்ன அப்படின்னா, சாதகமான விஷயங்கள் அப்படின்னு பார்த்தோமா, தொழில் மற்றும் வியாபாரத்தில் புதிய வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்க ஆரம்பிக்கும். நீண்ட நாளாகவே தடைபட்டிருந்த சில வேலைகள்லாம் முன்னேற்றம் நல்லாவே இருக்கும். குடும்பத்தில் நல்ல செய்தி அல்லது மகிழ்ச்சியான நிகழ்வுகள் நடக்க நிறையவே வாய்ப்புகள் இருக்குது. குடும்பத்திலையுமே ஒரு நல்ல ஒரு மகிழ்ச்சி இருக்கும். பணவரவு படிப்படியாக அதிகரிக்க ஆரம்பிக்கும். பழைய பாக்கிகள் வசூலாகும். வாய்ப்புமே உங்களுக்கு நிறையவே கிடைக்கும். அதே நேரத்தில் கவனமாக இருக்க வேண்டிய முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, தேவையில்லாத செலவு மட்டும் குறைச்சிக்கோங்க. யாரையும் முழுமையாக நம்பி பெரிய முதலீடு ஏதாவது செய்யாதீங்க. வேலை செய்யக்கூடிய இடத்துலையும் சரி, நீங்கள் பேசக்கூடிய வார்த்தைகளில் ரொம்ப பொறுமை கடைபிடிக்கிறது நல்லது. உடல் நலத்தில் தூக்கம், உணவு, மன அழுத்தம் இது எல்லாத்துலேயுமே ரொம்பவுமே கவனம் செலுத்துங்க. நடந்ததை நினச்சி என்றைக்கும் ஃபீல் பண்ணாதீங்க. இனி வரக்கூடிய காலத்தை நோக்கி நீங்கள் போகிக்கொண்டே இருங்க. உங்களுடைய வெற்றி அப்படிங்கிறது கண்டிப்பாக உங்களை தேடி வரும். அதே நேரத்தில் வாகனம் ஓட்டும் போது மற்றும் பயணம் செய்யும் போதும் ரொம்ப எச்சரிக்கையாக இருங்க. அதே நேரத்தில் உங்களுக்கு பொறுத்த வரைக்கும் இந்த மகர ராசியின் அதிபதியே சனி பகவான் தாங்க. அதாவது மகர ராசியோட அதிபதி சனி பகவான். மேலுமே மகர ராசியோட அதிபதி இந்த சனி அப்படிங்கிறது பொறுமை, ஒழுக்கம், கடின உழைப்பு, பொறுப்புணர்வு இது எல்லாத்தையுமே குறிக்கக்கூடிய ஒரு இது. இந்த காலகட்டத்தில் மகர ராசிக்காரர்கள் வாழ்க்கையில் ரொம்பவும் நீங்கள் முக்கியமாக சீரியஸாக எடுத்துக்கொள்வாங்க. அதாவது வெளியே தைரியமாக தெரிஞ்சால் கூட உள்ளுக்குள்ளே பல விஷயங்களை அவங்களோட மனதில் போட்டு எப்போவுமே ஒரு குழம்பிக் கொண்டே இருப்பாங்களாம். அதுவும் ரொம்ப அமைதியாக குழம்பிக் கொண்டே இருப்பாங்களாம். மேலுமே சந்திரனோட தாக்கம், சந்திரன் மனதை ஆளக்கூடிய ஒரு கிரகம். சந்திரனோட தாக்கத்தினால மனதில் அடிக்கடி தேவையில்லாத கவலைகள் வரலாம். நான் எடுக்கக்கூடிய முடிவு சரியா அப்படிங்கிற சந்தேகம் பல டைமில் ஏற்படலாம். தூக்கம் இல்லாமல் இருக்கிறது அல்லது மன அழுத்தத்தால் இருக்கிறது, இந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் சில பேர்த்துக்கு இந்த டைமில் இருக்கலாம். குடும்பத்தாரோட அன்பு இருந்தால் கூட அதை வெளிப்படுத்த முடியாமல் இருக்கலாம். கடந்த கால சம்பவங்களை நினச்சி எப்போவுமே மனதை குழப்பிக்கொள்ளும் கூடிய ஒரு நிலைகள் உருவாகலாம். ஆனாலும் அப்படி நினச்சிட்டு இருந்தீங்க அப்படின்னா உங்களுடைய மனதுக்கு தான் பிரச்சனை, உங்களுக்கும் பிரச்சனை. மேலுமே ராகுவோட தாக்கம் என்ன அப்படின்னா, ராகுங்கிறது ஆசை, மாற்றம், எதிர்பாராத சூழ்நிலைகளை குறிக்கும். பெரிய இலக்குகளை அடைய வேணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் அப்படிங்கிறது உங்களுக்கு அதிகமாகவே இருக்கும். ஆனாலும் சில நேரங்களில் அவசர முடிவுகளை மட்டும் நீங்கள் எடுக்க தோன்றும், ஆனால் எடுக்காதீங்க. சமூக வலைதளம் அல்லது பிறரை பார்த்து தங்களை ஒப்பிட்டு கொள்ளக்கூடிய பழக்கம் மன அழுத்தத்தை உருவாக்கும். எப்போவுமே அடுத்தவங்களை நினச்சி இப்படி இருக்காங்க அப்படி இருக்காங்கன்னு ஃபீல் பண்ணாதீங்க. நீங்கள் இப்படி இருங்க, உங்களுக்கான ஒரு தனி பாதையை வகுத்து அதில் நீங்கள் போங்க, ரொம்ப சிறப்பாக இருக்கும். புதிய வாய்ப்புகள் கிடைச்சா கூட எதை தேர்வு செய்கிறது அப்படிங்கிற ஒரு குழப்பமே உங்களுக்குள்ளே இருக்கும். மேலுமே கேதுவோட தாக்கம், அதாவது கேது அப்படிங்கிறது ஆன்மீகம், பற்றின்மை, உள்மன சிந்தனையை குறிக்கும். சில நேரங்களில் தனிமையை விரும்பக்கூடிய ஒரு மனநிலை உங்களுக்கு வரலாம். எல்லாத்திட்டையுமே மனதை திறந்து பேசாமல் இருக்கலாம். வாழ்க்கையோட உண்மையான நோக்கம் என்ன அப்படின்னு சொல்லி ஆழமாக சிந்திக்க தொடங்கும், உங்களுக்கு தோன்றும். அப்படிலாம் தேவையில்லாத உறவுகள் அல்லது பழக்கங்களில் விலக வேண்டும் அப்படிங்கிற ஒரு எண்ணமானது உங்களுக்கு உருவாகும். மேலுமே மன ரீதியாக நீங்கள் சந்திக்கக்கூடிய சவால்கள் அப்படின்னு பார்த்தோமா, எதிர்காலம் பற்றிய அதிகப்படியான ஒரு கவலை, குடும்ப பொறுப்புகளில் ஒரு மனசுமை, உழைப்புக்கு உடனடி பலன் கிடைக்கவில்லையே அப்படிங்கிற ஒரு ஏக்கம், ஒரு ஏமாற்றம் அப்படின்னு சொல்லலாம். யாரையுமே தங்களை முழுமையாக புரிந்து கொள்ளவில்லை அப்படிங்கிற ஒரு உணர்வானது ஏற்படும். அதிகம் யோசிப்பதனால முடிவு எடுப்பதில் தாமதம் ஏற்படும். கண்டிப்பாக ஒருத்தர் வந்தீங்களா அதிகமாக யோசிக்கவும் கூடாது, நேசிக்கவும் கூடாது, ரெண்டுமே ஆபத்து. அடுத்தது என்ன செஞ்சால் உங்களுக்கு நல்லது அப்படின்னு பார்த்தோமா, முக்கியமாக நீங்கள் அவசரமாக ஒரு முடிவு எடுப்பீங்க இல்லையா, அதை மட்டும் தவிர்த்துக்கோங்க. ரொம்ப பொறுமையாக செயல்படுங்க. தினமும் ஒரு கொஞ்சம் நேரமாவது தியானம் செய்யுங்க, பிரார்த்தனை செய்யலாம். இதெல்லாம் ரொம்பவே நல்லது. உடலுக்கும் சரி உள்ளத்துக்கும் உங்களுக்கு ரொம்ப சூப்பர். அதே நேரத்தில் உடற்பயிற்சி, போதுமான தூக்கம் மன அழுத்தத்தை குறைக்க உதவும். நம்பிக்கை உரியவங்களோட மனதில் இருக்கக்கூடியதை நீங்கள் பகிர்ந்துக்கோங்க. எல்லாத்திட்டையுமே பகிர வேண்டிய அவசியம் கிடையாது. சனி பகவான், சிவபெருமான், ஆஞ்சநேயரை தொடர்ந்து வழிபடுங்க. உங்களோட வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்துமே கொஞ்சம் கொஞ்சமாக கஷ்டங்கள் தீரும். அதே நேரத்தில் பலரோட பாரம்பரிய நம்பிக்கைப்படி மன உறுதி அளிக்கும். மொத்தத்தில் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் மகர ராசி அன்பர்களுக்கு பொறுமை, திட்டமிடல், மன உறுதியை வளர்க்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கலாம். சரியான முடிவுகளை ரொம்ப அமைதியாக எடுத்தீங்க அப்படின்னா இந்த அனுபவங்கள் எதிர்கால முன்னேற்றத்துக்கு ஒரு அடித்தளமாக அமையக்கூடிய ஒரு காலகட்டமாக உங்களுக்கு அமைச்சிருக்கும். மகர ராசி அன்பர்களையே உங்களுக்கு பொறுத்த வரைக்குமே வாழ்க்கையில் மிகப்பெரிய வழி என்ன தெரியுமா? பணம் இல்லாதது, பதவி இல்லாதது அல்ல. நீங்கள் மனதார நேசித்தவங்கிட்ட கிடைக்காத ஒரு அன்பு தான். அந்த அன்புக்காக ஏங்கி பாதி ஆயுஸ் போயிருக்கும். அதே நேரத்தில் உங்களுக்கு பொறுத்த வரைக்குமே மகர ராசியோட அதிபதியை சனி பகவான் அப்படிங்கிறதுனால இந்த மாதத்தில் பொறுமை, ஒழுக்கம், இறை நம்பிக்கையோட வழிபாடு செய்வது உங்களுக்கு மன அமைதியை கொடுக்கும் அப்படின்னு சொல்லப்படுது.
சரி, என்னெல்லாம் பரிகாரம் செய்யலாம் அப்படின்னு பார்த்தோமா, சனிக்கிழமை நாளில் சனி பகவான் வழிபாடு செய்யுங்க. ஒவ்வொரு சனிக்கிழமையும் சனி பகவானை தரிசித்துட்டு எண்ணெய் தீபம் ஏற்றி வழிபடலாம். ஓம் சனீஸ்வராய நமக அப்படிங்கிற மந்திரத்தை ஒரு 108 முறை நீங்கள் சொல்லி நீங்கள் பாரம்பரியமாக சொல்லுங்கள். ரொம்பவே சிறப்பு. அடுத்ததாக சிவபெருமான் வழிபாடு தாங்க. திங்கக்கிழமையில் நீங்கள் சிவன் கோவிலுக்கு போயிட்டு வில்வ இலைகளால் அர்ச்சனை செஞ்சுட்டு ஓம் நமச்சிவாய அப்படின்னு சொல்லிட்டு மனதையும் சரி உங்களுடைய மன அமைதியும் தைரியத்தையும் கொடுக்கும். அடுத்ததாக ஆஞ்சநேயர் தரிசனம். செவ்வாய்க்கிழமை அல்லது சனிக்கிழமை ஆஞ்சநேயரை வழிபட்டுட்டு வெற்றிலை மாலை அல்லது வெண்ணெய் சாற்றி நீங்கள் பிரார்த்தனை செய்வது உங்களோட வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அந்த மன கஷ்டம் இருக்கு இல்லையா, அந்த தடைகள் இருக்கு இல்லையா, அது எல்லாமே குறைய உதவும் அப்படின்னு சொல்லப்படுது. அடுத்ததாக முன்னோர்களை நினச்சி நன்றி செலுத்துங்க. முன்னோர்களை மனதில் நினச்சிட்டு பிரார்த்தனை செய்வதும், இயன்றால் அன்னதானம், உங்களால் முடிஞ்சால் அன்னதானம் செய்யுங்க. உதவி செய்வதும் நல்ல ஒரு பலன்களை உங்களோட வாழ்க்கையில் கொடுக்கும். அடுத்ததாக தானம் ஏதாவது செய்யணும் அப்படின்னு நினச்சிங்களா, கருப்பு உளுந்து, கருப்பு நிற ஆடை அல்லது உணவுப் பொருட்களை ஏழை எளியவங்களுக்கு நீங்கள் கொடுக்கறது ரொம்ப நல்லது. இதனால் சனி தொடர்பான பரிகாரமாக பல பேருமே கடைபிடிக்கக்கூடிய ஒரு விரதமாக சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாமல் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்குமே உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் கோபத்தை விட பொறுமையும் அவசரமான முடிவுகளையும் விட நிதானத்தையும் தேர்ந்தெடுங்க. ரொம்ப நல்லது. எந்த ஒரு வழிபாட்டையும் பயத்தால் அல்ல, அதாவது நம்பிக்கையுடனும் நல்ல எண்ணத்தோடனும் செய்யுங்க. இறை நம்பிக்கையோடு தொடர்ந்து முயற்சி செஞ்சீங்க அப்படின்னா மன உறுதியும் வாழ்க்கையில் நல்ல ஒரு முன்னேற்றமும் பல்வேறான வாய்ப்புகளும் அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. அதே மாதிரி இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்குமே உங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றத்தை தரக்கூடிய ஒரு காலகட்டமாக தான் அமைச்சிருக்கு. அதாவது இந்த காலகட்டத்தில் பொறுமையும் திட்டமிடலும் மிகப்பெரிய ஒரு பலமாக உங்களுக்கு இருக்கும். எப்போவுமே அவசரமான முடிவுகளை மட்டும் எடுக்கிறத தவிர்த்துருங்க. வாய்ப்பு அப்படிங்கிறது கிடைக்கிறது ரொம்ப பெரிய விஷயம். அந்த வாய்ப்பை சரியாக பயன்படுத்திக்கோங்க. பயன்படுத்தினா மட்டும் போதாது, அந்த வாய்ப்பை தக்க வைத்து கொள்வது உங்களுடைய திறமை தான். மேலுமே இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்குமே உங்களுக்கு முன்னேற்றத்தை நோக்கி நகரக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படின்னே சொல்லலாம். சரி, இந்த மகர ராசி அன்பர்களுக்கு இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்குமே நல்ல ஒரு முன்னேற்றத்தை தரக்கூடிய ஒரு காலகட்டமாக தான் அமைச்சிருக்கு. வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்களா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற புது நியூ வீடியோஸ்லாம் உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். அதே மாதிரி உங்களோட கருத்து என்ன அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா உங்களுடைய நண்பர்கள் வகையில், உறவுகள் வகையில் இந்த பதிவை ஷேர் பண்ணி விடுங்க. தேங்க்யூ.